இங்கே பாருங்க, தேன்மொழி இப்போல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே முன்னாடி வந்து அப்படியே சும்மா பொய்ப்பால் குடிக்கும். அவங்கள்ட்ட பாருங்கள், குடிச்சிட்டு வந்து என்ன செய்யும், மேலே ஏறி முதுகில் ஏறி தான் தூங்கும். இப்போ தான் வந்து கடையிலேருந்து காஃபி வாங்கியாந்து கொடுத்தேன். ஆளுக்கு ஒரு வடை வாங்கியாந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி அமாவாசை, மதியானம் சாப்பாடு ஹோட்டலில் ஃபுல் மீல்ஸ் எடுத்தேன், சாப்பிடுவோம். நான் வந்து ஏன் வந்து இப்படி சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இதை பாருங்க, எங்கள் அம்மாவுக்காக தனியாக டேபிள் ஃபேனு, இன்வெர்ட்ரு வச்சுருக்கேன், டபுள் பேட்ரி இன்வெர்ட்ரு. சாயங்காலம் ஆனால் 5 மணிக்கு டிவி போட்டாங்கன்னா 11 மணிக்கு தான் நிறுத்துவாங்க. ஏமான்னு சொல்லி நான் ஒரு நாள் கேட்டது கிடையாது. நான் எங்கள் அம்மாவை கொடுமை பண்ணணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. கொஞ்சம் டீசெண்டாக இருமா, கொஞ்சம் நீட்டாக இருமா, சாப்பாடெல்லாம் அழகாக அருமையாக எடுத்து வச்சு மொல்லமாக சாப்பிடுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க அந்த பழக்கத்தை மாற்றிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஆதங்கத்தில் தான் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அதுக்காக என்ன சோஷியல் மீடியாவில் எல்லோரும் வசப்படுறீங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. என் மனசாட்சிக்கு நான் எங்கள் அம்மாவை எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், சரிங்களா? அவங்களுக்கும் தெரியும், சரிங்களா? அவங்க நம்ம மற்ற பிள்ளைங்க நம்ம என்ன செஞ்சோம், இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், இது நமக்கு என்ன செஞ்சுருக்கு, மற்ற பிள்ளைங்க நமக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஏம்மா தானே? இதே பாருங்க, அவங்க வருத்தப்படுறாங்கன்னா அந்த பப்பு போனனால தொலைகிறான்னா இதை கொண்டாந்து விட்டேன். அது பாருங்கள், அதை பாருங்கள், அது கழுத்தில் உள்ளே போகுது. அவ்வளோதான், இவங்களுடைய லைஃப் அவ்வளோதான். என்னென்னா இடையில நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஆதங்கத்தை தான் செலுத்துவோமே தவிர எங்கள் அம்மாவை நான் ஒரு நாளும் கொடுமை பண்ணுறதே கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து தவறான கருத்துக்களை வந்து என்னோடய சேனலில் வந்து பதிவிடாதீங்க. பாவம் பாட்டிங்கிறீங்க, அது ஓகே, பாட்டி பாவங்கிறது ஓகே. சாப்பிட்றத கண்ணு வைக்கிறியே நீ ஒரு ஜென்மமா அப்படின்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, சரிங்களா? நான் வந்து சாப்பாடு சமைச்சி இறக்கிட்டு வந்தோன்னா டெய்லியும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? ஏம்மா நீ தான்மா ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன்? அதெல்லாம் உண்டு, சரிங்களா? ஏன்னா இந்த கசாமுசான்னு சாப்பிட்றாங்க, இந்த என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நாகரீகமற்ற முறையில் சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டுவனே தவிர மற்றபடி அவங்க நான் திட்ட மாட்டேன்.